அண்ணே வணக்கண்ணே. இன்னைக்கு நம்ம சிவாமூனில் நம்ம இன்னைக்கு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். சக்தி மில்க்கு யூஸ் பண்ணுறோம், பூண்டு யூஸ் பண்ணுறோம். நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன மெட்டீரியல்லாம் பார்க்குறீங்க, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது எல்லாம் பார்ப்போம். அண்ணே வணக்கண்ணே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாப்பி மாவில் ஃப்ரைட் ரைஸு சிக்கன் எப்படி செய்கிறோன்னு பார்த்துட்டு கொண்டு இருக்கிறோண்ணே. இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இது அரைச்சிட்டோம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கார் எடுக்காத எல்லாத்தையும் எடுத்து கொண்டு இருக்கிறாருண்ணே. இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன் இருக்குண்ணே, தக்காளி இருக்குது, எல்லாத்தையும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்கண்ணே. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குண்ணே. இதில் வந்து லெமன் தான் ஹைலைட்னு. இதில் லெமனும் இதில் காரத்துக்கான பச்சை மிளகாய் தான் சுவையே கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது கறியை சுத்தம் பண்ணுறாங்கண்ணே. கறியை சுத்தம் பண்ணுறது மஞ்சளையும் உப்பையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கறியை ஒரு டைம் அலச்சிக்கிறாங்கண்ணே. அலசின பின்ன அரிசியை ஊற வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஊற வச்சுக்கிறாங்க. இல்லை வச்சிடலாம் அண்ணே வாங்கினே. அடுப்பில் கடாயை வச்சுட்டேனே. இப்போ அடுப்பு வெந்துன்னு இருக்குண்ணே. இதில் கடாயை வச்சுருக்கோம். கடாயை சூடாகிடுச்சு. எண்ணெயை ஊற்றுறேண்ணே. இதில் பட்டை போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம், இஞ்சி போட்டிருக்கோம், சீரகம் போட்டிருக்கோம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோண்ணே. இது எல்லாமே பொரிஞ்சு வரும்போது அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணணுன்றதில் அப்படியே வெயிட் பண்ணுங்கண்ணே. இது நல்லா மறுவலாகிடுச்சுண்ணே. நல்லா அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்பொழுது அடுத்து நம்ம என்ன ஆனியன் போடுறேண்ணே. ஆனியன் நல்லா பொன்னிறமாக வரணுண்ணே. ஆனியன் பொன்னிறமாக வந்ததும் அடுத்து நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து இதை அடுத்து கரண்டி எடுத்து லைட்டாக கிண்டி விட்டுக்கணும். நாங்கள் கிண்டி விட்டுனே இருந்ததும் பொன்னிறமாக மாறுது பாருங்க. அப்படியே கலர் மாறுது. இதில் கலர் மாறும்போது அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். அதில் தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு நம்ம எம்ப்ளாய்க்கு பக்கத்தில் கூட இல்லாத தக்காளி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுண்ணே. இதை வருவாங்கண்ணே இதை எடுத்து தருவாங்க, நான் போட்டுறேண்ணே. பாருங்கள் கொஞ்ச நேரம் போயாதுங்க. அப்படி அவ்வளோதாங்க. புதினா கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணுறேண்ணே அதில் இடையில. இப்போ தக்காளியும் ஆட் பண்ணுறாங்கண்ணே. தக்காளியை போட்டுட்டு அடுத்து லைட்டாக உப்புங்க, மஞ்சளுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, இது எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அப்படியே கொத்தமல்லி எல்லாமே போட்டு ரொம்ப நேரமாக இது கறியை போட்டு அப்படியே ஒரு கடாயிறாங்க. கடாய்ஞ்ச பின்னு என்ன பண்ணுறாங்கண்ணே, நல்ல டேஸ்ட் அருமையாக வர வைக்கிறாங்கண்ணே. இது எனக்கு புரியலன்னா இது சாப்பிட்டு ஆனால் இப்போ நல்ல பதத்துக்கு வந்துச்சுங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நல்லா பாருங்கள். பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனால பச்சை மிளகாய் வந்து இந்த காரத்துக்காக ஆட் பண்ணுறோம். நம்ம நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். அது பாருங்கன்னா நல்லா வேகட்டும். நல்லா பாயில் ஆன பேர் நம்ம திரும்ப அதை கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னே. வெயிட் பண்ணி தான் பாருங்கள் டேஸ்ட் அப்படியே காசு அப்படியே கட்டி. இப்போ இந்த பிரியாணிலே ஸ்பெஷல் வந்து ஹாப்பிமா ஃப்ரை மிக்ஸு இதை போட்டதுமே தான் அதனுடைய டேஸ்ட்டே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் தரும். நீங்கள் பாருங்கள். இப்போ அடுத்து பிரியாணி ஆச்சி மசாலாவுடைய பிரியாணி மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு அதில் நமக்கு போதுமான அளவுக்கு என்ன அளவுக்கு காரம் தேவையோ, என்ன அளவுக்கு அந்த வாசனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிடுறோம். அடுத்து கரம் மசாலாவை கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா ரொம்ப போட்டுறாதீங்க. அதில் லைட்டாக கொஞ்சம் நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. ரொம்ப போட்டாலும் நல்லா காரமாகிடும். நார்மலாக போட்டுங்க. குழந்தைங்களாம் ரொம்ப காரம் போட்டால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா கேமரா என்ன இதை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணுங்கண்ணே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுது நல்லா அழகாக கட்டியாக வந்துடுச்சு. இதில் வந்து இப்போ இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் சென்னை ஒரு அழகாக இப்போ வாசனையே நம்மளுக்கு அப்படியே கிண்டும் போது வாசனை அப்படியே சாப்பிட அல்லுதுங்க. சூப்பராக இருக்குது. இது அழகாக இருக்கு பாருங்க. அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இப்போ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது கலர்ஃபுல்லாக இருந்துச்சுனாவே ரொம்ப அழகாக லைக் பண்ணுவாங்க. அப்படியே பாருங்கள் கேமரானே கொஞ்சம் நல்லா காட்டுங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து தயிர் தான் ஹைலைட்டு. தயிர் வந்து அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், மனத்தை. அதனால தான் நம்ம தயிரை ஆட் பண்ணுறோம். தயிர் போதுமான அளவுக்கு போதும் கரெக்டான அளவு எடுத்து போதுமான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். தயிரை மிக்ஸ் பண்ணி விட்டு
தயிரை மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே நல்ல அழகாக வாசனை. ஆனால் நம்ம பிரியாணி மட்டும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கண்ணே, அருமையாக டேஸ்ட்டாக இருக்குண்ணே. அப்படியே நல்ல அருமையான வாசனை. நாங்கள் ஓப்பன் பண்ணது அப்படியே மனம் வீசுதுண்ணே. பக்கத்து வீட்லேயே அப்படியே பிரியாணியா அப்படின்ற அளவுக்கு இருக்குண்ணே நம்மளுக்கு. சூப்பர் சூப்பர் அருமையாக இருக்குது. அது பார்க்க சொல்லி கறி பாருண்ணே அப்படியே பசுன்னு இருக்குண்ணே. நல்லா அழகாக சாப்பிட்றேண்ணே. ரப்பாலாம் இருக்க நல்லா டேஸ்ட்டாக அழகாக இருக்குண்ணே. பஞ்சு மாதிரி இருக்குண்ணே. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணுறோண்ணே. அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதானே. தண்ணி இப்போ நம்ம வற்றிக்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கணும். இப்போ அப்படியே சுற்றி அப்படியே கிண்டி விட்டு நைட்டாக டேஸ்ட் பார்க்குறேங்க. நல்லா கொதி அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ அப்படியே கொதி வருதுண்ணே. கொதி நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும். அப்படியே 4 மூலையும் அப்படியே கொதிநிலை வருதுண்ணே. இந்த கொதிநிலை வந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கண்ணே நல்லா அந்த எண்ணெய் பசலாம் அப்படியே தெரியுது பாருங்க. இது மாதிரி எண்ணெய்லாம் அந்த மேலே நல்லா தெரியும். அவ்வளோதானே இந்த டேஸ்ட்டாக தெரியுங்க. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடுறதுனால அரிசி ஆட் பண்ணிவிட்டு அரிசி அதை போடுங்க அரிசி போட்டுருங்க. அரிசி போட்டுருவோன்னே ஆனால் அரிசி போட்டுட்டோம். இப்போ அரிசி போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறேன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நேரத்தில் இப்போ அந்த அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி வருது பாருங்க. அழகாக நீட்டாக இருக்கும். பிரியாணிலே வந்து இப்போ அடி பிடிக்கக்கூடாதுண்ணா. தீஞ்ச வாசனம் வரக்கூடாது. அவ்வளோ பண்ணால் எப்படின்னா நம்ம பொரி மாதிரி இருக்கணும் பிரியாணின்றது. இப்படியே நம்ம ரசித்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். பொரி மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக டேஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். அவ்வளோ அப்படி தானே ஒட்டக்கூடாது. ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. அப்புறம் ஒட்டிச்சுன்னா அது பொங்கல் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம பிரியாணி அழகாக எப்படி இருக்கு பாருங்க. நல்லா லைட்டாக அடி பிடிக்காத அளவுக்கு லைட்டாக கிண்டி விட்டுருக்கேண்ணே. அவ்வளோதானே பொரி மாதிரி இருக்குண்ணே. அப்புறத்துக்கு ஆனியன் வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி அழகாக டேஸ்ட்டாக இருக்கு பாருங்க. பார்க்க சொல்லி சாப்பிட்ற மாதிரி இருக்குண்ணே. சூப்பர்ண்ணே. ஓகேண்ணா நன்றிண்ணா. நெக்ஸ்ட் சேனலில் பார்ப்பேண்ணே. சாப்பிட்டாச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நாங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறது பேட்சில் சிக்கன் தொக்கு. அது உங்களுக்கு வேணும்னா நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம். தேங்க்யூ. பை.